மை டியர் குட் சில்ட்ரன், எக்ஸாம் பக்கத்தில் நெருங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் தான். ஸோ நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய நேரம் படிக்கணும். அது என்ன பண்ணுறது? நமக்கு மெயினாக 2 விஷயங்கள் வேணும். 1 படிப்பு மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. 2 மோட்டிவேட்டடாக இருக்கும். மோட்டிவேஷன் மீன்ஸு உங்களோட அடுத்தடுத்த மனதில் உள் மனசுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருந்து உங்களை தூண்டுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வேணும். சரி, எக்ஸாம் டைம் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு 2-3 டேஸ் முன்னாடி நான் கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் டிப்ஸு, மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன், நான் ஏன் அந்த மாதிரிப்பட்ட மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், டிப்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்? என்னோடய லைஃபே சொல்லலாமே. நான் என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி லைட்டாக சொல்கிறேன். அது உங்களை மோட்டிவேட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஓகே, என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் நான் எடுத்து பார்க்கும்போது அப் டு மை +2 என்னோடய வீடு வந்து சின்ன வீடு. 3 ரூம் தான். அதில் ஒரு ரூமு சாமி படங்கள்லாம் இருக்கும், பூஜை பண்ணுற மாதிரியான ஒரு ரூமு. சென்டரில் வந்து ஒரு ரூம். அந்த ரூமுக்குள்ளே பார்த்தா மளிகை பொருட்கள்லாம் இருக்கும். நான், அப்பா, அம்மா, என்னோட 2 சிஸ்டர்ஸ், பிரதரு, இன்னொரு ஆன்டி, எல்லாருக்கும் அதுதான் பெட்ரூம், அந்த ஒரு ரூம். அப்புறம் ஒரு கிச்சன். அவுட் சைடில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். இதுதான் என்னோடய வீடு. நல்லா யோசிச்சு பாரு. அப்படிப்பட்ட வீட்டில் என்னோட +2 வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். ஓகே, அது சின்ன கிளாஸ்லாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என் அம்மாவோட கழுத்தில் நான் ஒரு கோல்டு செயின் பார்த்ததே இல்லை. ஏதாவது மேரேஜ், வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸு, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது கழுத்தில் வந்து கோல்டு செயின் போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் இருக்காது. என் அப்பா, அவர் தான் என்னோடய லைஃப்பில் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேட்டர். அவர் ஒரு ஜாப் இருந்தது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் லோ கிரேடான ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். ஏதோ சம்திங் ஒரு சேலரி கிடைக்கும். அந்த சேலரியெல்லாம் அவர் சேமித்து வைப்பார். அதிலிருந்து கொஞ்சம் பணத்தை எல்லாம் சேமித்து வச்சு அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற நிலம், எப்படிப்பட்ட நிலம்னு கேட்டால் கல், முள் அதெல்லாம் நிறைஞ்ச மாதிரியான ஒரு நிலம். அந்த மாதிரிப்பட்ட நிலத்தை வாங்கி அதில் அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். ஹார்ட் ஒர்க்கு. இந்த மண்ணை வந்து டிக் பண்ணணும், கல்லெல்லாம் உடைக்கணும், உடைச்சி பொடிச்சு அதை வந்து தூசியாக மாற்றி அந்த மாதிரி மண்ணை மாற்றி அதில் வந்து விவசாயம் பண்ணணும். அதில் பைனாப்பிள், வாழை, தென்னை மரம் எல்லாம் நட்டு அதுலேருந்து கிடைக்கிற லாபத்தை எடுத்து அதையும் ஒன்று சேர்த்து வச்சு ரொம்ப சிக்கனமாக இருந்து அப்புறம் அதில் யூஸ் பண்ணி வேறு ஒரு நிலத்தை வாங்கி அப்படியே ஒன்று சேர்த்து அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஓகே, இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருந்ததுனால எங்களை பொறுத்தவரையும் என்னோட பெரிய இன்னும் சில நாட்களை பார்த்தா வீட்டில் நைட்டு சாப்பாடு இருக்காது. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பாடு இருக்கும், நிறைய நாள். ஸோ ஸ்கூலில் படிக்கும்போது என்னோட பெரிய ஆசை, ஒரு நாள் 3 வேளை நல்லா சாப்பிடணும், அம்மாவோட கழுத்தில் ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுக்கணும், அப்புறம் ஒரு பெரிய வீடு கட்டணும், நல்ல நிம்மதியாக தூங்குற மாதிரியான ஒரு பெரிய வீடு கட்டணும். இந்த 3 தான் ஆசை. ஸோ ஸ்கூலில் படிக்கிற டைம்லேயே எங்களோட படிப்புங்கிறது வந்து லைஃபுக்கான படிப்பு. ப்ளீஸ் பிலீவ் மீ, 3 ரூமு இருந்த என்னோடய வீடு இன்றைக்கி 13 ரூம் உள்ள பெரிய கொட்டாரம், பெரிய அரண்மனை. 4 பேர் என்னோடய வீட்டில், எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அதில் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டீச்சர்ஸ். அம்மாவுக்கு எல்லா செல்வங்களும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் என்னோடய அப்பா கஷ்டப்பட்டு அவரோட ஹார்ட் ஒர்க்கினார ஏர்ன் பண்ணது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டிசைர், ஆசை உன் மைண்ட்ஸில் இருந்தால், ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால், உண்மையாக உழைக்கணும் அப்படின்னு தயாராக இருந்தால், உங்களை யாராலையும் பீட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ உங்களோட மனசில் வந்து அடுத்தடுத்த மைண்ட்ஸில் இருந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்களே உருவாக்குங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக படிங்க. லைஃப்பை வந்து செட்டில் பண்ணணும், அந்த மாதிரி எண்ணத்தோடு படிங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டராக இருக்கணும், அந்த எண்ணத்தோடு படிங்க. லைஃபுக்காக படிங்க. ஓகே.